எல்லாருக்கும் வணக்கம். This is your Mati. Welcome to Bring Divine Mind channel. Thank you so much for supporting me. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா சைனீஸ் அக்குபஞ்சர் கிளாக். நம்ம பாடியில் இருக்கக்கூடிய எல்லா ஆர்கன்ஸுமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு பர்டிகுலர் டைமில் ரொம்ப நல்லா ஃபங்க்ஷன் ஆகுங்க. அதாவது சில நேரங்களில் நல்லா ஹை எனர்ஜியாக இருக்கும், சில நேரங்களில் கொஞ்சம் லோ எனர்ஜியாக இருக்கும். இது ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த ஹை எனர்ஜியாக எந்த ஆர்கன்ஸ் எப்போல்லாம் வந்து ஃபங்க்ஷன் ஆகுதோ அந்த டைமில் அந்த பர்டிகுலர் பேஷண்ட்டுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம் அப்படின்னா அது நல்ல எஃபெக்டிவாக ஒர்க் ஆகுங்க. சரிங்களா? இப்போ 12 ஆர்கன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அந்த 12 ஆர்கன்ஸும் எந்தெந்த டைமில் நல்லா ஆக்டிவாக இருக்கும் அப்படின்றது தாங்க பார்க்க போகிறோம். போகலாமா? ஸோ வந்து என்ன அப்படின்னா காலையில் 1லேருந்து நம்ம ஆரம்பிக்கலாம், உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக. ஸோ 1லேருந்து 2 ஹவர்ஸ், சரியா? அதாவது நைட்டு 1 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் அது எந்த ஆர்கன் ரொம்ப நல்லா ஃபங்க்ஷன் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட லிவருங்க. ஸோ நம்மளோட லிவரை தான் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா டாக்டர்னு சொல்லுவாங்க. அது என்ன பண்ணும் அப்படின்னா டாக்ஸின்ஸ் இருக்கும் இல்லையா, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் எல்லாத்தையும் வந்து ரிமூவ் பண்ணும். சரிங்களா? அப்போ லிவர் எவ்வளோ பவரானதுன்றது நீங்கள் யோசிச்சுக்கோங்க. ஸோ அந்த டாக்ஸின்ஸ் வந்து எதனால் வருது அப்படின்னா நிறைய டேப்லெட்ஸ் எடுக்கிறது, இல்லை தேவையில்லாத நிறைய ஜங்க் ஃபுட் சாப்பிட்றனால நம்ம பாடியில் நிறைய டாக்ஸின்ஸ் தேங்கி இருக்குங்க. ஸோ இது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுறது வந்து என்ன அப்படின்னா லிவர் தான். ஸோ அப்போ லிவரில் ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் ஒரு பேஷண்ட்டுக்கு இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு பெஸ்ட்டு டைம் ட்ரீட் பண்ணுறது அப்படின்னா 1 to 3 எங்கெங்கே டாக்டர் இருப்பாங்க அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. சரி, நான் சொல்கிறத சொல்லிட்டேன். இல்லை நீங்கள் லிவருக்கு தகுந்த ட்ரீட்மெண்ட் ஏதாவது ஒரு பத்தியமோ இல்லை ஏதாவது கீரா நெல்லி இந்த மாதிரிலாம் சாப்பிடுவாங்க, அந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் பண்ணும்போது அந்த பர்டிகுலர் டைமில் பண்ணிங்க அப்படின்னா அது இன்னும் எஃபெக்டிவாக இருக்குங்க. அடுத்தது காலம்பரை 3 to 5. ஸோ அந்த 3 to 5 எந்த ஆர்கன்ஸ் ரொம்ப நல்லா ஃபங்க்ஷன் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட லங்ஸ். சரிங்களா? லங்ஸ் அப்படின்னா என்னது? லங்ஸ்னா நுரையீரல். லிவர்னா தமிழில் என்னன்னு தெரியுமாங்க? நான் சொல்ல மறந்துட்டேன், கல்லீரல். சரிங்களா? ஸோ அப்போ லங்ஸ்னா நுரையீரல் தான் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா காலம்பரை 3 to 5 வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்கும். எல்லாருமே குழந்தைங்களெல்லாம் சொல்லுவோம், எனக்கு காலையில் எழுந்திரிச்சு படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? ஸோ ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா காலையில் அந்த 3 to 5 வந்து லங்ஸ் நல்லா வந்து ஃபங்க்ஷன் ஆகும். இந்த லங்ஸ் நல்லா ஃபங்க்ஷன் ஆகிற டைமில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரெயினுக்கு ஆக்சிஜன் நிறையா போகும். ஸோ எந்த டைமில் பிரெயினுக்கு நிறைய ஆக்சிஜன் சப்ளை பண்ணுறாங்களோ அந்த டைமில் நம்ம படித்தோம் அப்படின்னா சீக்கிரமாக நம்ம மனசில் வந்து பதிஞ்சிருங்க. ஸோ அதுதான் அதோட சீக்ரெட். சரிங்களா? இன்னும் இந்த டைமில் நீங்கள் பர்டிகுலராக அந்த 3 to 5 காலம்பரை ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணாலும் அது ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குங்க. சரியா? அப்போ 2 இது பார்த்துட்டு மார்னிங் வந்து என்ன 1 to 3 என்ன சொன்னேன், கல்லீரல் உங்களோட லிவர் ஃபங்க்ஷன் ஆகிற டைமு. அதுதான் அந்த டாக்டர்னு சொன்னோம், ஆர்கன்ஸ்லேயே டாக்டர்ன்றது அதுதான். அடுத்தது என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 to 5 என்ன சொன்னேன் நான்? எஸ், கரெக்ட், லங்ஸ். சரிங்களா? நம்மளுடைய நுரையீரல். ஸோ அந்த நுரையீரல் வந்து ஃபங்க்ஷன் ஆகிற டைமில் நம்ம வந்து நல்லா ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணால் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணலான்னா படிக்கிறதுக்கு ஏன் அப்படின்னா டைரெக்டாக பிரெயினுக்கு ஆக்சிஜன் போகும். சரிங்களா? ஸோ அடுத்தது 5 to 7. ஸோ 5 to 7 காலையில் 5லேருந்து 7 மணிக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது எந்த ஆர்கனோட டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்ஐன்னு சொல்லுவோம், லார்ஜ் இன்டெஸ்டைன். அதாவது நம்மளுடைய பெருங்குடல், சிறுகுடல் பெருங்குடல்னு 2 இருக்குங்க. அதில் பெருங்குடலோட டைம். ஸோ இந்த பெருங்குடலோட டைமை நீங்கள் எப்படி யூட்டிலைஸ் பண்ணலாம் அந்த 5 to 7 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ பெஸ்ட் டைம் டு ரிலீஸ் யுவர் பவல்ஸ். அதாவது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நம்ம கழிவுகளை வெளியேற்றக்கூடிய எக்ஸாக்டான கரெக்டான டைம் அதுதாங்க. இப்போ எல்லாருமே ரொம்ப லேட்டாக எழுந்திருக்கிறோம், 7 மணிக்கு மேலே அப்புறம் தான் எழுந்திருக்கிறோம். ஸோ அப்படிலாம் இருக்கும்போது என்ன ஆகாது அப்படின்னா நம்ம பாத்ரூம் போகிறப்ப நமக்கு எக்ஸ்க்ரீஷன் சரியாக நடக்காது, கழிவுகள் சரியாக வேலை பண்ணாது, நல்லா கம்ப்ளீட்டாக சுத்தம் ஆகாது. அது நல்லா சுத்தம் ஆகணும்னா என்ன பண்ணோம் அப்படின்னா காலையில் 5 to 7 நீங்கள் 5 மணிக்கெலாம் எழுந்திருக்கணும்னு இல்லைங்க, ஒரு 6 எழுந்திரிச்சா கூட ஓகே, ஒரு ½ an hour இருக்கும் இல்லையா, 6:30 to 7 கூட வச்சுக்கோங்க. அந்த டைமில் என்ன பண்ணோம் அப்படின்னா நீங்கள் ஒரு பவுலில் ஒரு செம்பில் சரிங்களா தண்ணி எடுத்து குடிச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா இன்னும் நல்லா கிளியராக இருக்கும், அது உங்களுக்கு நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். இப்போ காலையில் 5லேருந்து 7 மணிக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளோட கழிவுகளை நம்ம வந்து வெளியேற்றணும். சரிங்களா? ஸோ அப்போ பெருங்குடலோட நேரம் வந்து எப்போ அப்படின்னா காலையில் 5லேருந்து 7 மணிங்க. சரி, இப்போ 7லேருந்து அடுத்து 9 மணி காலம்பரை. இப்போ என்ன பண்ணணும், இது யாரோட டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் கோன்னு வயிறு என்ன ஆரம்பிக்கும், 7 மணிலேருந்து பசிக்க ஆரம்பிச்சிடும் இல்லைங்களா? ஸோ அந்த 7லேருந்து 9 மணிக்குள்ளே என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து சாப்பிட வேண்டிய நேரம். சரிங்களா? ஸோ அப்போ அந்த 7 to 9 வந்து உங்களோட ஸ்டொமக், உங்களோட வயிறோட டைம்.
அது என்ன பண்ணும் அப்படின்னா அந்த சாப்பிட்ற ஃபுட்டை வந்து அந்த இடத்துல நமக்கு வயிற்றில் வந்து ஒரு HCl பசி எடுக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா HClன்னு சொல்லுவோம், ஹைட்ரோக்ளோரிக் அமிலம்னு சொல்லுவாங்க தமிழில், ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் HCl செக்ரீட் ஆகும். அது என்ன பண்ணும் அப்படின்னா ஃபுட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம சாப்பாடை உள்ளே போடலை அப்படின்னா அது நமக்கு பசி எடுக்கும், அது அந்த வயிறு கூப்பிடுதுன்னு சொல்லுவாங்க. அந்த 7 to 9க்குள்ளே நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது உங்கள் ஹெல்த்துக்கு. அடுத்தது 9லேருந்து 11 மணி வரைக்கும். ஸோ 9லேருந்து 11 மணி வரைக்கும் எதோட டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்ப்ளீன்னா தமிழில் மண்ணீரல்னு சொல்லுவோம், சரிங்களா? ஸோ மண்ணீரல் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உள்ள ஃபுட்டு போயிடுச்சு, இந்த ஃபுட்டு வந்து நம்ம பாடி அப்சர்வ் பண்ணி உறிஞ்சி எடுத்துக்கணுங்க. அந்த ஃபுட்டு நம்ம என்ன சாப்பிட்றோமோ அந்த சாப்பாட்டை உறிஞ்சி எடுத்துக்கணும். ஸோ அந்த உறிஞ்சி எடுத்த ஃபுட்டு வந்து என்ன ஆகணும்னா எனர்ஜியாக மாறணும், நமக்கு தேவைப்படுற ஆற்றல் சக்தியாக மாறணும். ஸோ அதை பண்ணுறது யார் அப்படின்னா நம்மளோட ஸ்ப்ளீன், அதாவது நம்மளோட மண்ணீரல். இப்போ சாப்பிட்ற சாப்பாடு வந்து என்ன ஆகுது, ஒரு 9லேருந்து 11 மணிக்குள்ளே அந்த ஸ்ப்ளீன் அந்த மண்ணீரல் என்ன பண்ணுது அப்படின்னா அந்த சாப்பாடை நல்ல ஆற்றலாக மாற்றுதுங்க, சரிங்களா? ஸோ அதுக்கடுத்து 11லேருந்து 1 மணி, 11லேருந்து 1 மணி வந்து யாரோட டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹார்ட்டோட டைமுங்க. ஸோ ஹார்ட் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த டைமில் பயங்கர ஹையஸ்ட் எனர்ஜியில் இருக்கும், ரொம்ப பயங்கரமான ஒரு எனர்ஜியில் இருக்குங்க. ஸோ அந்த மாதிரி எனர்ஜி இப்போ ஹையஸ்ட் எனர்ஜியில் இருக்குன்னா ஹார்ட் என்னங்க பண்ணும், நமக்கு பிளட்டு த்ரூ அவுட் த பாடி வந்து என்ன பண்ணும் அப்படின்னா பிளட் எல்லா ஆர்கன்ஸ்க்கும் பம்ப் பண்ணுறது அவங்க தான், ஹார்ட்டு தான், இல்லைங்களா? ஸோ அப்போ அந்த டைமில் என்ன பண்ணும் அப்படின்னா ஹார்ட் ஹையஸ்ட் எனர்ஜியில் இருக்குது. இப்போ ஹார்ட் பேஷண்ட்ஸ் வந்து இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு கரெக்டாக அந்த 11லேருந்து 1 மணிக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்தா நல்ல எஃபெக்டிவாக ஒர்க் ஆகுங்க, சரிங்களா? ஸோ அப்போ இந்த 3 நான் திரும்ப ரீகால் பண்ணிடுறேன். காலையில் 5லேருந்து 7 மணிக்கு என்ன அப்படின்னா எல்லைன்னா என்னது, பெருங்குடல். அதுக்கப்புறம் காலையில் 7லேருந்து 9 மணி வரைக்கும் என்ன பண்ணணும், அதுதான் 7லேருந்து 9 மணி வரைக்கும் ஸ்டொமக், வயிறு, சரிங்களா? ஸோ வயிறில் சாப்பாடு போடுறீங்க. அதுக்கப்புறம் 9லேருந்து 11 மணி வரைக்கும் என்ன சொன்னேன் நான், மண்ணீரல். அதாவது மண்ணீரல்னால் என்னங்க, உங்களோட ஸ்ப்ளீன், சரிங்களா? ஸோ ஸ்ப்ளீன் என்ன பண்ணும், நம்ம சாப்பிட்ட சாப்பாட்டை எனர்ஜியாக மாற்றிடுது. அதுக்கப்புறம் இப்போ என்ன பார்த்தோம், நான் கடைசியாக உங்களுக்கு என்ன சொன்னேன், 11லேருந்து 1 மணி வரைக்கும் என்ன அப்படின்னா ஹார்ட்டுன்னு சொன்னேன். ஹார்ட் நல்லா ஃபங்க்ஷன் ஆகிற டைமு. ஸோ இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த 11லேருந்து 1 மணி ஹார்ட் டைம் சொன்னேன் இல்லைங்களா, அந்த டைமில் நீங்கள் வந்து ஆயிலி ஐட்டம்ஸை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா ஹார்ட்டுக்கு வந்து ஆயிலி ஐட்டம்ஸ் வந்து ஆகாது. ஸோ ஆகாத விஷயத்த ஹார்ட் நல்ல எனர்ஜைஸ்டாக ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கிற டைம் பண்ணிங்க அப்படின்னா அது நல்லதில்லை, சரிங்களா? அப்படி நீங்கள் சாப்பிட்ணுன்னா 11 மணிக்கு முன்னாடி சாப்பிட்டுக்கோங்க, இல்லை அப்படின்னா 1 மணிக்கு அப்புறம் சாப்பிட்டுக்கோங்க. 1 மணிக்குள்ளே உங்களோட லஞ்சை நீங்கள் கண்டிப்பாக முடிச்சிருக்கணும். 11 மணிக்கெலாம் சாப்பிட முடியாது. ஸோ ஒரு 12லேருந்து 1 மணிக்குள்ளே நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்கள் ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா 1லேருந்து 3 மணி. ஸோ 1லேருந்து 3 மணி வரை என்ன பண்ணுது, அப்படி எந்த ஆர்கன் ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சிறுகுடல்னா ஸ்மால் இன்டெஸ்டைன்னு சொல்லுவோம், அதோட ஃபங்க்ஷனிங் டைம். இப்போயும் என்ன ஆகிடுச்சு, சாப்பாடு உள்ளே போயிடுச்சு, மத்தியான சாப்பாடு உள்ளே போட்டாச்சு. காலையில் வந்து லார்ஜ் இன்டெஸ்டைன் சொன்னேன், அது எதுக்குங்க சொன்னேன், ரிலீஸ் பண்ணுறதுக்கு சொன்னேன், சரிங்களா? இப்போ என்ன சொல்கிறேன், ஹார்ட் ஃபங்க்ஷன் ஆனதுக்கு அப்புறமா சிறுகுடல் ஒர்க் ஆகும். அந்த ஹார்ட் ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கிற அந்த டைமில் உங்கள் சாப்பாட்டு வேலையை நீங்கள் முடிச்சிடுறீங்க. சாப்பாட்டு வேலையை முடிச்சுட்டு 1 மணிக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா உங்களுடைய ஸ்மால் இன்டெஸ்டைன் வந்து ஃபங்க்ஷன் ஆகும். எத்தனை மணி வரைக்கும் அப்படின்னா 1லேருந்து 3 மணி வரைக்கும். அப்போ என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ஃபுட்டு வந்து நல்லா டைஜஸ்ட் பண்ணி அதை வந்து கஞ்சியாக கூலாக ஆக்கி அதில் அந்த சிறுகுடலில் வந்து சில செக்ரீஷன்ஸ்லாம் இருக்கும், சில சுரப்பிகள்லாம் இருக்கும். அதெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ஃபுட்டை வந்து நல்லா கரைச்சி விடும், சரிங்களா? ஸோ அதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது வந்து அந்த 1லேருந்து 3 மணி வரைக்கும் உங்களுடைய சிறுகுடல் ஒர்க் ஆகிறது தான். இந்த டைமில் நீங்கள் குட்டியாக ஒரு நேப் எடுத்துக்கலாம். சின்ன குட்டி தூக்கம் போட்டால் தப்பு இல்லை, தூக்காமல் இருந்தாலும் வெல் அண்ட் குட். ஓகே, 3லேருந்து 5 o'clock 3 to 5 வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூபிங்க. அதாவது யூபினா என்னென்னா யூரினரி பிளேடர், அதாவது சிறுநீர் பை. அந்த சிறுநீர் பை வந்து நல்லா ஃபங்க்ஷன் ஆகிற டைம். ஸோ மோஸ்ட்லி அந்த 3லேருந்து 5 மணி வரைக்கும் நம்ம எங்கே இருப்போம் அப்படின்னா ஒன்று ஆஃபீஸில் இருப்போம், இல்லைனா வீட்டில் இருப்போம், ஸோ இல்லைனா வேறு எங்கேயாவது ஸ்கூல்ஸ் எங்கேயாவது இருப்போம். ஸோ அந்த டைமில் என்ன ஆகும் அப்படின்னா நம்ம பாடியிலேருந்து வர யூரின் வந்து ஸ்டோர் ஆகிற டைம் யூபியில், சரிங்களா? ஸோ அடுத்தது 5 to 7. இந்த 5 to 7 என்ன பண்ணும் அப்படின்னா யாரோட டைம் அப்படின்னா கிட்னியோட டைமுங்க. ஸோ கிட்னி என்ன பண்ணும் அப்படின்னா ரத்தத்தை சுத்திகரிக்கும், சரியா? ரத்தத்தில் இருக்கக்கூடிய தேவைப்படுற நியூட்ரியன்ஸை மட்டும் உறிஞ்சு எடுத்துட்டு தேவையில்லாத அந்த கழிவுகள் டாக்ஸின்ஸ் எல்லாம் யூரினோட வந்து அனுப்புறது தான் இந்த கிட்னியோட வேலை. ஸோ அந்த 5லேருந்து 7 மணி வரைக்கும் யார் நல்ல ஒர்க் பண்ணுவா அப்படின்னா
கிட்னி தாங்க ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அந்த டைமில் கிட்னி பேஷண்ட்ஸ் வந்து இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ட்ரீட் பண்ணால் அது நல்லா எஃபெக்டிவாக ஒர்க் ஆகும். இல்லை நீங்கள் வந்து கிட்னி டயாலிசிஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்க ஏதோ இதுனா நீங்கள் தமிழ் மெடிசன் எடுத்தாலும் சரி என்ன எடுத்தாலும் சரி அதை நீங்கள் வீட்டில் இருக்கும்போது 5 to 7 பண்ணீங்க அப்படின்னா அது உங்களுக்கு நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஸோ அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னா 5 to 7 வரை முடிச்சிட்டோமா, அடுத்து 7லேருந்து 9 மணி வரைக்கும் 7லேருந்து 9 மணி வரைக்கும் இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா எல்லாருமே சீரியல் பார்த்துட்ருக்காங்க மேக்ஸிமம் பெரியவங்கலாம் இல்லைங்களா? ஸோ அப்படின்னா பெரியவங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. பெரிகார்டியம்னா என்ன அப்படின்னா இருதயம் இருக்கும் இல்லையா, அந்த இருதயத்தை சுற்றி இருக்கக்கூடிய அந்த உறை, இதுதான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா பெரிகார்டியம்னு சொல்லுவோம். ஸோ இருதய உறை தமிழில் சொல்லணும்னா அதுக்கு பேர் இருதய உறை. இருதயத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு கவசம்னு சொல்லலாங்க. ஸோ அது என்ன பண்ணும் அப்படின்னா ஏதாவது திடீர்னு ஒரு ஷாக் வருது அப்படின்னா அந்த ஷாக் டைமில் ஹார்ட்டுக்கு டைரெக்டாக அந்த ஷாக் போகாமல் இந்த இருதய உறை வந்து அதை பாதுகாக்கும். சரிங்களா? ஸோ அப்போ அந்த பெரிகார்டியம் ஒர்க் பண்ணுற டைம் எப்போ அப்படின்னா 7லேருந்து 9 பெரியவங்க சீரியல் பார்க்குற டைம். ஸோ இந்த டைமில் ஏதாவது ரீட் பண்ணோம், புக்ஸ் ரீட் பண்ணுறது அந்த மாதிரி இருந்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. சரியா? ஸோ அதுக்கடுத்து 9லேருந்து 11 மணி வரைக்கும் ட்ரிப்பிள் பர்னர்னு சொல்கிறாங்க, இல்லைன்னா ட்ரிப்பிள் வார்மர்னு சொல்கிறாங்க. அது என்னென்னா வெப்ப மண்டலம்னா என்ன அப்படின்னா 3 வெப்பம் தேவைப்படும் நம்மளோட பாடியில். சரிங்களா? அதாவது சுவாசத்துக்கு ஒரு வகையான ஹீட்டு தேவைப்படும், அதாவது ரெஸ்பிரேஷனுக்கு ஒரு வகையான ஹீட்டு தேவைப்படும், நம்ம ஃபுட்டை வந்து டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு, அதாவது இதை என்ன சொல்வீங்க நீங்கள், செரிமான மண்டலம், அடுத்தது கழிவு மண்டலம் எக்ஸ்க்ரீஷனுக்கு, இதுக்கு ஒரு வகையான ஹீட்டு தேவைப்படும். 3 விதமான ஹீட் வந்து நம்ம பாடியில் தேவைப்படும். ஸோ அந்த 3 விதமான ஹீட்டையும் மெயின்டைன் பண்ணுறது யார் அப்படின்னா இந்த பாஸ் ட்ரிப்பிள் வார்மர் வெப்ப மண்டலம் தான். அவங்களோட டைம் எப்போ 9லேருந்து 11 9லேருந்து 11 மணி வரைக்கும். அந்த 9லேருந்து 11க்குள்ளே நீங்கள் என்ன பண்ணிடணும் அப்படின்னா தூங்க போயிடணுங்க. அதே மாதிரி அந்த 7 to 9க்குள்ளே நீங்கள் என்ன பண்ணிடணும் அப்படின்னா சாப்பிடணுங்க. நைட் டின்னரை கண்டிப்பாக முடிச்சிருக்கணும். 9லேருந்து 11க்குள்ளே கண்டிப்பாக தூங்க போனீங்கன்னா தான் என்ன ஆகும் அப்படின்னா பாடியில் இருக்கக்கூடிய ஹீட்டு ப்ராப்பராக மெயின்டைன் ஆகி அதனால் நம்மளோட பாடியில் இருக்கக்கூடிய மெட்டபாலிசம் நல்லா ஒர்க் ஆகும். சரியா? மெட்டபாலிசம்னா என்ன அப்படின்னா செல்லுலாம் வந்து ஒழுங்காக ஃபங்க்ஷன் ஆகி நமக்கு தேவைப்படுற எனர்ஜிஸ்லாம் வந்து ப்ராப்பராக கிடைக்கும். அதாவது பேர்ன் ஆகிடும், நம்மளோட கலோரிஸ் எல்லாம் பேர்ன் ஆகிடும் கரெக்டாக. அது எந்த டைமில் அப்படின்னா 9லேருந்து 11 வரைக்கும் இந்த பெரிகார்டியம் ப்ரொடியூஸ் பண்ணுற ஹீட்னால தான். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் 11லேருந்து 1 மணி. ஸோ 11லேருந்து 1 மணி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜிபின்னு சொல்லுவோம், பித்தப்பையை தான் என்னென்னு சொல்லுவாங்கன்னா ஜிபின்னு சொல்லுவாங்க. இந்த பித்தப்பை என்ன பண்ணும் அப்படின்னா அது வந்து பைல்னு ஒரு ஜூஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். பைல் செக்ரேஷன் சொல்லுவோம், பைல் செக்ரேஷன் தான் அது. சரியா? ஸோ அந்த செக்ரேஷன் என்ன பண்ணும் அப்படின்னா நல்ல டைஜஷனுக்கு லிவர் கூட வந்து சப்போர்ட் பண்ணும். டைஜஷனாக செரிமானத்துக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போ நல்ல செரிமானம் ஆகணும். காலையிலேருந்து சாப்பிட்ருப்பீங்க ஹெவியாக, அதெல்லாம் நல்ல செரிமானம் ஆகணும் அப்படின்னா நைட்டு பீஸ்ஃபுல்லாக 11லேருந்து 1 மணி வரைக்கும் நீங்கள் தூங்கியிருக்கணும். 11 மணிக்கு மேலே முழிக்கிறதே நல்லது இல்லைங்க. 11 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் கண்டிப்பாக நீங்கள் தூங்கியே ஆகணும். அப்போ தான் வந்து என்ன ஆகும் அப்படின்னா உங்களோட பாடி வந்து ஒரு ஹெல்தி கண்டிஷனில் இருக்கும். ஸோ நான் இப்போ இந்த சொன்ன கீ பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து என்ன அப்படின்னா உண்மைங்க. ஸோ இதை நீங்கள் நம்பினீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் பேஷன்ஸ் லிசனிங். தேங்க்ஸ் அ லாட்.